வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும், அப்பொழுதுதான் அதிமுகவுக்கு வெற்றியான்னு கேட்டிங்கன்னா அப்படிதான் சூழல் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது பெரும் வகையில் பார்த்திங்கன்னா ஒரு சில பிளவுகள் அதிமுகவில் ஏற்பட ஆரம்பித்தது, ஏற்பட்டு கொண்டே இருந்தது அப்படின்னே சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய 2024 நாடாளுமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா நடந்து முடிந்தது. உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த ஒரு தேர்தலில் பெரும்பான்மையான வாக்குகளையும் சதவீதத்தையும் பார்த்திங்கன்னா பெருகியவர்கள் தான் பார்த்திங்கன்னா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அதில் தோல்வியை தழுவியது தான் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். டெபாசிட்டையும் 7 தொகுதியில் இழந்து விட்டது என்றே கூறலாம். குறிப்பாக சொல்லணும்னா தற்போது வேலுமணி அவர்கள் சமீபத்தில் பேட்டி அளிச்சிருந்த அந்த தேர்தல் முடிவுக்கு அதெல்லாம் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு என்னென்னா அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைச்சிருந்தா பெரும்பான்மையாக அதிகமான இடத்துல வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதற்கு எதிராக நம்முடைய எடப்பாடியின் தீவிர ஆதரவாளராக விளங்கக்கூடிய, எடப்பாடியின் முக்கிய புள்ளியாக விளங்கக்கூடிய, அதிமுகவின் செய்தி தொடர்பு நிர்வாகியாக விளங்கக்கூடிய பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெயக்குமார் அவர்கள் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஜெயக்குமார் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு செய்தி ஊடக பேட்டியிலே இதுன்னு சொல்லிட்டார். இது வேலுமணி அவர்களுடைய கருத்து இல்லை, வேலுமணியுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்றதே சொல்லிட்டு இருந்தார். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக பார்த்திங்கன்னா பெரும் வகையில் மாறிவிட்டது. அதாவது இவர்களுக்கு அதிமுகக்குள்ளே இவரை தனியாக ஒதுக்குறாங்க அப்படின்றது இதன் மூலமாக தெரிகிறது. இதை ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் மாதிரி அடுத்த கட்டமாக வேலுமணியும் அதே மாதிரி பண்ணிடுவாங்களா? ஏன்னா எடப்பாடிக்கு அடுத்தபடியாக பெரும் செல்வாக்கை வைத்து கொண்டிருப்பவர் கொங்கு மண்டலத்தில் தற்போது நம்முடைய எஸ்பி வேலுமணியை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்களும் இருக்கிறார்கள். ஆனாலும் வேலுமணி அவர்கள் பெரும் வகையில் கொஞ்சம் பாஜக ஆதரவாக பேசுறதுனால அவரை ஒதுக்குகிறார்கள் அப்படின்ற பேச்சு தான் அதிகமாக அவருடைய வட்டாரங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேலுமணி அவர்களும் எடப்பாடியின் ஒரு முக்கியமான விசுவாசி. இப்படி அப்படி இருந்தாலும் கூட அவருடைய சொல்ல கருத்துக்களை ஏற்றுக்கணும். அவர் என்ன சொல்கிறார் கருத்து, அது நடந்துச்சோ நடக்கலையோ அதெல்லாம் தாண்டி அவர் என்ன கருத்து சொல்கிறார் அதை ஏற்று இப்படி பண்ணி தான் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சா சொல்லணும். அதை விட்டுட்டு எதிர்வலையை வேறு மாதிரி பார்த்திங்கன்னா செய்கிறது தான் அந்த அரசியல் ரீதியான பார்த்திங்கன்னா வேலைகள். அதை அதிமுகவில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் செஞ்சிருக்காரு அப்படின்றது பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பேசும் பொருளாகவும் அது மாறுதலாக மாறி இருக்கிறது அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் A to Z பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு அனைத்தும் பார்த்திங்கன்னா தெரிய வரும், புரிய வரும் மக்களே. மேலும் இந்த ஒரு சூழலில் நம்ம பொறுத்துந்தான் பார்க்க வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருக்கும். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. நம்மளுடைய சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். அரசியல் சார்ந்த காணொலிகளாம் தினசரி உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை தற்பொழுது இந்த ஒரு காணொலி வாயிலாக அதனை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.